sisters and brothers of America, arise, awake, and stop not till the goal is reached. ஸ்தாபகரும் தியான சிகிச்சையாளருமான டாக்டர் கிருஷ்ணமூர்த்தியின் ஆத்ம வணக்கங்கள் உரித்தாக. இன்று 291வது வாரமாக வாரம் ஒரு முத்திரை என்ற வகையில் ஆஸ்துமா முத்திரை என்ற ஒரு அற்புதமான முத்திரையை உங்களுக்கு அறிமுகப்படுத்த உள்ளேன். செய்முறை: வஜ்ராசனம், பத்மாசனம், சுகாசனம் இவற்றில் ஏதேனும் ஒன்றில் அமர்ந்து 2 வகைகளிலும் சிறு விரலால் கட்டை விரலின் அடிப்பகுதியை தொடவும். மோதிர விரல் கொண்டு கட்டை விரலின் நடுப்பகுதியையும் நடுவிரலால் கட்டை விரலின் முனைகளையும் தொடவும். ஆள்காட்டி விரல் நீட்டிய நிலையில் இருக்கட்டும். இதுவே ஆஸ்துமா முத்திரையாகும். இதை 15 நிமிடங்களிலிருந்து 30 நிமிடங்கள் வரை செய்யலாம். இதை செய்வதால் என்ன பலன்கள்? ஆஸ்துமா நோயாளிகள் இம்முத்திரையை 15 நிமிடங்களிலிருந்து 30 நிமிடங்களை செய்தால் நிவாரணம் உண்டாகும். இயல்பு நிலை திரும்புவதை பழகலாம். தினமும் செய்வது அதிக பலனளிக்கும். ஆஸ்துமா, அச்சம், மன அழுத்தம், கவலை மற்றும் அதிருப்தி ஆகியவற்றை தரும் இம்முத்திரை இதற்கெல்லாம் ஒரு சமய சஞ்சீவியாகும். இதை அனைவரும் பயின்று பலனடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாரம் ஒரு பொன்மொழிகள் என்ற வகையில் அறிஞர் வர்ணன் அவர்களின் பொன்மொழியை கூற உள்ளேன். அனுபவம் ஒரு கடுமையான ஆசிரியர். காரணம், அது முதலில் பரீட்சை வைக்கிறது, பின்னர் பாடம் கற்பிக்கிறது. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். அனுபவம் ஒரு கடுமையான ஆசிரியர். காரணம், அது முதலில் பரீட்சை வைக்கிறது, பின்னம் பாடம் கற்கிறது. அறிஞர் வெர்னன். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.